குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். மிளகு சாதம் மாதிரி செய்திருக்கேன். கத்திரிக்காய் பொரியல். வாங்க சாப்பிடலாம். எல்லா குடும்பத்துலேயுமே எப்பவுமே எல்லா குடும்பத்துலேயுமே ஒரு நெகட்டிவாக பேசுகிற பர்சன் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது கிடையாது, இது நடக்காது, இது முடியாது, நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது தான். இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஊன்னு கேட்டுட்டு அது தள்ளி விட்டுறணுன்ற நான் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களேன். எந்த விஷயமும் அது பெரிய லாபமானாலும் சரி, அடிமட்டம் நஷ்டமானாலும் சரி, வாழ்க்கைன்னு ஒன்று இருக்காது, வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மனுஷருங்க தேத்துறதுக்கு சிலர் இருக்காங்க. விட்டுட்டு போங்க, அவ்வளோதானே, விட்டு போங்க, இவ்வளோ தானே அப்படின்னு சொல்கிறவங்களோட நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆமாம் ஆமான்ட்டு ஒரு நெகட்டிவாக பேசுகிறவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல, கொஞ்சம் அவங்க இதை காதில் வாங்காத இருக்கணும். அவங்க பேசுகிறத நம்ம எப்பவுமே அலர்ட்டாக இருக்கணும். அடுத்தது நெகட்டிவாக பேசுகிறவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கணும். நம்ம எப்பவுமே கரெக்டாக பாசிட்டிவாக எல்லாத்தையுமே, எந்த கெட்டது நடந்தாலும் இதுக்கு ஒரு நல்லதுக்கு தான், எந்த கெட்டது நடந்தாலும் இது ஒரு நல்லதுக்கு தான். எங்கள் அப்பா அந்த மாதிரி தான் சொல்லுவார். எது நடந்தாலும் ஏற்றுக்கமா, அதான் கரெக்டு. எது நடந்தாலும் ஏற்றுக்கோ, அதான் நல்லதாக தான் முடியும். அதே மாதிரி எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் எங்கள் வீட்டுங்கள்லேயும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் தள்ளி விட்டுட்டு எது எனக்கு இப்போ நல்லதுன்னு பிடிக்குதோ, எது நல்லதுன்னு தெரியுதோ அதை மட்டும்தான் செய்வேன். ஆனால் நல்லதாகவே முடியும். இவ்வளோ நாளும் எல்லாமே எதுனாலும் நான் எடுக்கிற டெசிஷன் கெட்டதாக போனதே கிடையாது. கொஞ்சம் அதிகப்படியாக போய் ஒரு இடத்துல லாக் ஆகிறது உண்டு. இருந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான்ட்டு அப்புறம் பிற்பாடு தான் தெரியுது. அந்த மாதிரி எப்பவுமே நம்ம கூட ஒரு பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வச்சுக்கோங்களேன். நெகட்டிவாக பேசுகிறவங்களையும் வைங்க, வேணான்னு சொல்லலை. அது கொஞ்சம் காதில் வாங்காத, ஏன்னா அவங்களாம் அவாய்ட் பண்ணவே முடியாது, நம்மளோட ஒட்டி இருப்பாங்க. சரியா? சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பாடு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.